வாழ்த்தி பாட முதலில் இறைவணக்கம். Orientation is locked, rotate. லைவ் ப்ளஸ்ஸா இல்லை நம்ம ஏற்கனவே கொடுத்த லிங்க் தான் கிளிக் பண்ணிருக்கோம். நம்ம ஒரு லிங்க் போட்ட மாதிரி போய் அதெல்லாம் கிளிக் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லுங்க, ஸ்டார்ட் அ போஸ்ட்னு போட்டிருக்கு. ஸ்டார்ட் அ போல் ஆகல. நன்றி மாணவிகளே. எவரையும் வெற்று காகிதம் என்று ஒருபோதும் எண்ணாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான். நீயும் மண்ணாந்து பார்த்துதான் ஆக வேண்டும் என்று எல்லோர் உள்ளங்களிலும் ஆற்றலையும் நம்பிக்கை விதைகளையும் விதைத்து சென்ற எம் முண்டாசு கவியின் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஸ்ரீமதி சுதா சேஷன் அவர்களையும் நம் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கல்வி குழுமத்தில் உள்ள அனைத்து ஆன்றோர்களையும் அவையில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் சான்றோர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இப்பொழுது நாம் சிறப்பு விருந்தினர் திருமதி சுதா சேஷன் அவர்களை பற்றிய அறிமுக உரையை வழங்க வருமாறு என் தோழி கல்யாணியை அழைக்கின்றேன். அவைக்கு வணக்கம். ஆன்ற சான்றோருக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கம். ஆன்மீக சொற்பொழிவாளர், மருத்துவ ஆசிரியர் என பன்முக பேராற்றல் கொண்டு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் துணை வேந்தராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஸ்ரீமதி டாக்டர் சுதா சேஷையன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கல்வி குழுமத்தினர், முப்பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், மாணவ கண்மணிகள், பெற்றோர் என அனைவரும் பெருமிதம் கொள்கிறோம். இவர் பன்னாட்டு கிரேஸ் அனாட்டமியில் ஆலோசகராகவும் ஆசிரியர் குழுவின் உடற்கூறியல் பற்றிய 3 புத்தகங்களையும் எழுதியுள்ளார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற அமுத வரியினுக்கு ஏற்ப இவர் புலமைக்கு பெற்ற பட்டங்களும் விருதுகளும் ஏராளம். தமிழக அரசின் பெருமை மிகுந்த விருதான கலைமாமணி விருது இவரின் சமஸ்கிருத மொழி புலமைக்கும் தமிழ் மொழி புலமைக்கும் தகைசால் விருதாக வழங்கப்பட்டது. நடமாடும் தெய்வமாக மருத்துவரை அடைப்பது நம் தமிழ் பண்பு. அப்பண்பிற்கேற்ப இவருக்கு தலை சிறந்த மருத்துவர் விருது மருத்துவ குழு மூலம் இவருக்கு அளிக்கப்பட்டது. வேதங்களை பற்றிய விளக்கத்திற்கும் இலக்கிய புலமைக்கும் இவருக்கு மகரிஷி விருதும் மணிமகுடமாய் அமைந்தது. இவரின் அயரான மருத்துவ பணிக்காகவும் சொற்பொழிவுக்காகவும் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் ஹம்சத்வனி விருதும் இவர் வயப்பட்டது. நம் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாமின் புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்த பான்மை இவரையே சாரும். பெண்மையை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம், பெண் சுதந்திரம் வேண்டும் என்ற பாரதி கண்ட கனவை தன் பன்முக தோற்றமாய் கொண்டு ஸ்ரீமதி டாக்டர் சுதா சேஷையனை மீண்டும் வரவேற்பதில் பேருணர்வை கொள்கின்றனர். நன்றி கல்யாணி. திருமதி சுதா சேஷனை கௌரவிக்க ஸ்ரீ எஸ் ஸ்ரீதரன் தாளாளர் சர் சிவசுவாமி கலாலயா உயர் மேல்நிலை பள்ளி அவரை அன்போடு அழைக்கின்றேன்.
நன்றி ஐயா. முக்கணிகள் போல் முச்சங்கம் போல் முத்தமிழை போல் 3 பள்ளிகளும் இணைத்து நடத்தும் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்போமா? முதலில் வருவது சிவசுவாமி கலாலயா உயர் மேல்நிலை பள்ளி. வினைத்திப்பம் என்பது ஒருவன் மனத்திப்பம் மற்றைய எல்லாம் பிற என்று தெய்வ புலவரின் வாக்கின் வழி நின்று நம் பாட்டுக்கு ஒரு புலவன் மனதில் உறுதி வேண்டும் என தொடங்கி வேண்டிய அனைத்தையும் ஒரு கவி கீழ் கொண்டு வந்தான் தன் சீர்மிகு ஞானத்தால். சித்தர்க்கெல்லாம் சித்தனாய் சிந்து கவிஞன் நம் சிந்தை தெளிவு பெற குருதி சிந்தும் காலத்திலும் சீரிய நோக்குடன் அகமனதை சீர்படுத்திய வழிகளை உள்ள தெளிவோடும் உயர் நோக்கோடும் கடமை கொண்ட நெஞ்சோடும் புதிய பாரதம் படைக்கும் உறுதியோடும் பண்பாட வருகின்றனர் நம் கலாலயாவின் கவி செல்வங்கள். வணக்கம். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம். நன்றி. கடமை புரிவார் இன்புறுவார், கடமை புரிவார் இன்புறுவார் என்னும் பண்டை கதை பேணோம், கடமை அறியோம் தொழிலறியோம் கட்டென் பதை வெட்டென்போம், மடமை சிறுமை துன்பம் பொய் வருத்தம் நோவு மற்றவை போல் கடமை நினைவும் தொலைத்திங்கு கலியுற்று என்றும் வாழ்குவமே. நன்றி. கழனி கண்ட கண்களும் கைபேசி விடா கைகளும் இன்றைய தலைமுறை விளையாட்டுக்கள் இவை மனதையும் உடலையும் பாதிக்கும் என அன்றே உணர்ந்தவன் நம் மகாகவி. அதனால் அன்றே ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடல் வரிகளின் மூலம் தன் தலைமுறை வாழ நல்வழி நடக்க தன் வழியாம் கவி வழியில் வழிவகை வகுத்திட்டான். இதோ நம் சிறார்கள் பாரதியின் கனவை நினைவாக்க ஆடலுடன் பாடலால் சின்னஞ்சிறு குருவி என சிறகடிக்க வந்துள்ளனர். நாமும் உடன் ரசிப்போம், மனசிலகால் பரப்போம். வாரி
இருக்கு, ஆனால் ஃபுல் ஸ்ட்ரென்த் கவர் ஆகாது இப்படி வச்சா. இல்லை, ஃபுல் ஃப்ரேம் கவரே பண்ண முடியும். இவ்வளோ தான் கவர் பண்ண முடியும், ஃபுல் ஃப்ரேம் பண்ண முடியும். அது எடுத்தால் இப்போ கையில் தான் எடுக்கணும், ஹேண்டில் போட முடியாது. இப்போ கரெக்டாக இருக்கும், இப்போ கரெக்டாக இருக்கும்.
அருமையான நிகழ்ச்சியை வழங்கிய சிவசுவாமி கலாலயா உயர் மேல்நிலை பள்ளியை வாழ்த்துகின்றோம். அடுத்து வருவது லேடி சிவசுவாமி ஐயர் பெண்கள் மேல்நிலை பள்ளி. 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கியத்திற்கு புதிய ஒளியை தந்தவர், தமிழ் மொழியின் சிறப்பை உலகுக்கு உணர்த்தியவர் நம் ஒப்பற்ற கவிஞர் பாரதி ஆவார். மொழிப்பற்று உடையவனே நாட்டுப்பற்று உடையவனாய் வாழ இயலும் என்பதை மெய்ப்பித்து காட்டியவர். தனது பாரத நாடு எப்படி எல்லாம் சிறந்தோங்க வேண்டும் என்பதை விரும்பி பல பல கருத்துக்களை பாடலால் கூறியவர் நம் பாரதி. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று முழங்கினார். தேசிய கவி பாரதியின் எண்ணத்தில் உதித்த நம் பாரத சமுதாயம் பற்றிய கருத்துக்களை கவிதைகள் மூலம் அறிவோமா? நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாடு நிறைந்த சுடர்மணிப்பும் பஞ்சுக்கு நேர்பட துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர்பெருந்தி. இது கொஞ்சம் பிடிங்க, பேஸ் கைட்டு மாட்ட முடியுமா பாருங்க. இங்கே ஃப்ளிப் பண்ணலாமா? இது பண்ணி பாருங்க. நம்ம ஃப்ரண்ட்ல தெரியுது. கயிறு என்ன வச்சிருக்கீங்களா பேக்ல? நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாடும் நிறைந்த சுடர்மணிப்பும். வணக்கம். வெற்றி எட்டு திக்கும் எட்ட கொட்டும் முரசே, வேதம் என்றும் வாழ்கவென்றும் கொட்டும் முரசே, நெற்றியொற்றை கண்ணனோடு நிறுத்தனம் செய்த நித்த சக்தி வாழ்கவென்று கொட்டும் முரசே, சாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தண்ணீர் செலுத்திடும் வையம், ஆதரவு உற்றிங்கு வாழ்வோம் தொழில் 1000 மாண்புற செய்வோம், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர அறிவை கெடுத்தார், கண்கள் இரண்டில் ஒன்றை குத்தி காய்ச்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் மக்கள் பேதமை யற்றிடுங்கானீர், அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய், சிறியரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும். நன்றி. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாடு நிறைந்த சுடர்மணிப்பும் பஞ்சுக்கு நேர்பட துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர்பெருந்தி, வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாதரெல்லாம் தஞ்சமென்றே உரைப்பீர், அவள் பேர் சக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி நலத்தை நமக்கிழைப்பார் அல்லது நீங்கும் என்றே அறிந்திடுவாய் புரசே, சொல்ல தகுந்த பொருளன்றுக்கான் இங்கு சொல்ல மவர்தமையே அல்லல் கெடுத்தமர்க்கு இணையாக்கிடும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தன் தாய் திருநாட்டின் புகழ் விளக்கேற்றி அதன் ஒளியில் எதிர்காலம் செழுமை பெற்றோங்க செய்யும் எழுத்துலக சிற்பிகளே மகா கவிஞர்களாவர். அதில் மிகவும் முதன்மையானவர் பாரதி. அழுக்கடைந்த அமைப்புகளை சீர் செய்ய, தீர்ந்து போன முறைகளை திரும்பி பெற, திருத்தி அமைக்க,
கூனி போன கொள்கைகளை குழுவேற்ற, இழந்த இன்பத்தையும் ஏற்றத்தையும் இந்திய திருநாட்டிற்கு அளிக்க தன் வாழ்நாளையே ஒப்படைத்தவர்களில் பாரதிக்கு பெரும் பங்குண்டு. கலைத்தாயின் தவப்புதல்வன் பாரதி, பாரத நாடு உலகிற்கு அளித்த தீர்க்கதரிசி பாரதி. அவருடைய நோக்கில் கண்ட விடுதலையை அழகிய நடனமாக ஆட வருகின்றனர். டான்ஸ் ஸ்டெப்லேயே போட்டுடலாங்களா? மூவ் பண்ண முடியாது. டான்ஸ் ஸ்டெப்பில் போட்டு தான் இது பண்ண முடியும். நிறைய பேர் ஆனால் இப்படி தான் கேட்குறாங்க. கட்டினா திருப்ப முடியாது. இப்படி வச்சா அது வந்து ஸ்ட்ராங்காக ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அந்த மோட் தான் கரெக்டாக இருக்கும். ஃபுல் ஸ்டேஜ் போச்சு ரொட்டேட் பண்ணிடணும். போகிறதுக்கு முன்னாடி ரொட்டேட் பண்ணணும் சொல்லுவாங்க.
பாரதி மேற்கத்திய சிந்தனையாலும் நிவேதிதா தேவியாரின் சந்திப்பாலும் உந்தப் பெற்று பெண் விடுதலைக்காக வலிமையான குரல் எழுப்பினார். பாரதிக்கு பெண் விடுதலை பேசுவது மிகவும் இயல்பானதாகவும் எந்தவித பண்பாட்டு சிக்கலையும் தோற்றுவிக்காததாகவும் அமைந்தது. பாரதி பாரத நாட்டை தாயாகவும் பராசக்தியாகவும் உணர்ந்து பாடியதைப் போலவே தாயையும் பராசக்தியின் வடிவமாகவும் காண்கிறார். தெய்வமான அன்னை வடிவில் உள்ள பெண்களை அடிமைப்படுத்தாதீர் என்று அறிவிக்கிறார். இதற்கு காரணமான நிகழ்வை நாடக வடிவில் காண்போமா? எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் என்று பெருமை கொள்வதற்காக கல்கத்தா சென்றிருந்த போது நிவேதிதையை சந்திக்கும் வாய்ப்பு பாரதியாருக்கு கிடைத்தது. ஆணும் பெண்ணும் நிகர் என கொள்வதால் அறிவில் ஓங்கிடும் இம்மையம் தழைக்குமாம் என்று பிற்காலத்தில் பாரதியார் பெண்கள் பற்றி பாடுவதற்கு இந்த சந்திப்பு ஓர் உந்து சக்தியாகவே அமைந்தது என்றால் அது மிகையாகாது. இந்த நிகழ்வை நாடக வடிவில் நாம் கண்டுகளிப்போமா? காட்சி 1. இடம் பாரதியார் வீடு. கதாபாத்திரங்கள் பாரதியார் மற்றும் சிலர். நான் பால்காரன். நான் மளிகை கடைக்காரன். எங்களுக்கு பணம் வேண்டும். பராசக்தி, உன்னை பாட நான் வந்தால் உப்பு புளி மிளகாய்க்காக கவலைப்பட்டால் யாரம்மா உன்னை பாடுவது? காலையில் எழுந்தவுடன் சூரியனை பாருங்கள், பாடித் திரியும் பறவைகளை பாருங்கள். உள்ளம் தெளிவு பெறும், உடம்பில் தெம்பு பிறக்கும், முகத்தில் ஒளி பிறக்கும். உங்களுக்கு என்ன வேண்டும்? பணம் தானே? எல்லாம் பராசக்தி கொடுப்பாள். போய் வாருங்கள், நாளை கிடைக்கும். சரி சரி, நாங்கள் போய் வருகிறோம். வாருங்கள் வாருங்கள் ராயர் அவர்களே, உட்காருங்கள். என்ன, வீட்டு வாடகை வாங்க வந்தீர்களா? நான் ஒன்றும் கேட்கவில்லை, என் வீட்டுக்காரிதான் கேட்டுவிட்டாள். என்ன சத்தம் அது? நடுக்கூடத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுகிறது, அதுதான் சத்தம். இடிந்து விழும் இந்த வீட்டில் நானாக இருப்பதனால் தைரியமாக இருக்கிறேன். அதற்கு நீங்கள் அல்லவா வாடகை கொடுக்க வேண்டும். அது சரி, அது சரி. பாரதியிடம் பேசி ஜெயிக்க முடியுமா? நீங்கள் பேசுவதை கேட்டால் பணம் வாங்குவதே மறந்து போய்விடும். நான் சென்று வருகிறேன் பாரதி. சரி, வாருங்கள். காட்சி 2. இடம் பாரதியார் இல்லம். கதாபாத்திரங்கள் பாரதியார், அவர் மனைவி செல்லம்மா. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது போல பாரதியார் பறவை இனங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார். என்னங்க, நாம் சாப்பிடுவதற்காக இரவலாக வாங்கி வைத்த அரிசியை இப்படி செய்து விட்டீர்கள்? இருக்கட்டும் செல்லம்மா, பார்த்தாயா எவ்வளவு ஆனந்தமாக சாப்பிடுகிறது பார். இந்த ஆனந்தம் நாம் இருவரும் சாப்பிட்டால் கிடைக்குமா? இயற்கையை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கோபம் கொள்ளாதே செல்லம்மா. பாயுமொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தூயும் அது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு. வாயுரைக்க வருகுவதில்லை வாழி நின்ற மேன்மை எல்லாம். தூய சுடர் வானொலியே, சூரையமுதே என் கண்ணம்மா. என்ன செல்லம்மா, கோபம் தணிந்ததா? உங்கள் கவித்திறன் முன் என் கோபம் செல்லுபடி ஆகுமா? செல்லம்மா, சென்னையில் இருக்கும் நண்பர்களுடன் நான் காங்கிரஸ் மாநாட்டிற்கு செல்கிறேன்.
சதா சர்வகாலமும் நாட்டிற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றே நினைக்கிறீர்கள். ஆனால் வீட்டு நிலைமை மட்டும் உங்களுக்கு தெரியவே இல்லை. வீட்டை பற்றி நீ கவலைப்படாதே செல்லம்மா. எல்லாவற்றையும் என் பராசக்தி பார்த்துக் கொள்வாள். புரிகிறதா? நன்றாக புரிகிறது. பத்திரமாக சென்று வாருங்கள். காட்சி 3. இடம் நிவேதித்தை வீடு. கதாபாத்திரங்கள் பாரதியார், சகோதரி நிவேதித்தை. வணக்கம். நான் தான் சுப்பிரமணிய பாரதி. வணக்கம் பாரதி, வாருங்கள். வீட்டில் அனைவரும் நலமா? அனைவரும் நலமே. நீ உன் மனைவியை ஏன் உடனழைத்து வரவில்லை? பொது இடங்களுக்கு மனைவியை சரிசமமாக அழைத்துச் செல்லும் வழக்கம் இன்னும் எங்களிடம் வளரவில்லை. மேலும் காங்கிரஸ் மாநாட்டிற்கு அவளை அழைத்து வந்து என்ன பயன்? என்ன சொல்கிறாய் நீ? ஆண்களில் பலர் படித்தும் ஒன்றும் அறியாதவர்களாக, சுயநல வெறி பிடித்தவர்களாக உள்ளனர். பெண்களை அடிமைகளாக நினைக்கின்றனர். ஏதோ உன்னை போல் அறிவாளிகளாக உள்ள ஒரு சிலரும் அறியாமையில் மூழ்கி பெண்களுக்கு சம உரிமையும் தகுந்த கல்வியும் கொடுக்காவிட்டால் நாடு எப்படி சமூக சீர்திருத்தம் பெறும்? சரி, போகட்டும் பாரதி. இனி அவளை உனது வலதுகரமாக அவளை மதித்து நட, மனதில் தெய்வமாக போற்று. மகனே, பாரத தேவியை பார்த்தாயா? உன் கவித்திறமை, உனது சக்தி அனைத்தும் பாரத தேவிக்கே உரிமையாக்கப்பட வேண்டும். உங்களின் போதனையில் அறிவு தெளிந்தது, சக்தி பிறந்தது. ஆணுக்கு பெண் சரி நிகர் என்பதை அறிந்து கொண்டேன் தாயே. புரிந்து கொண்டாயா பாரதி? அதுவே நன்மை தரும். சென்று வா. பற்றிய பற்றற ஒன்றே தன்னை பற்றச் சொன்னார் பற்றி பார்த்த இடத்தே. பெற்றதை ஏதென்று சொல்வேன், சற்றும் பேசாத காரியம் பேசினார் தோழி. சகோதரி நிவேதிதையின் கருத்து பாரதியின் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின. அந்த ஆனந்த பரவச அனுபவத்தை ஆனந்த களிப்பு என்ற பாடலாக எழுதினார். இவ்வாறு தமக்கு அளவில்லா ஆன்மீக ஆற்றலை வழங்கிய சகோதரி நிவேதிதையை தம் குருவாக கொண்டார் பாரதி. 1908 பாரதியார் சுதேச கீதங்கள் முதல் பகுதியை வெளியிட்ட போது அதை நிவேதிதைக்கும் சமர்ப்பணம் செய்தார். வாழ்க பாரதியின் புகழ், ஓங்குக பெண்ணியம். பாரதியாரை வார்த்தைகளில் மட்டுமே வடிவங்களாக கண்டுகளித்த எங்களுக்கு நேரிலேயே பாரதியாரை வரவழைத்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்து வருவது சர் சிவசுவாமி கலாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி. அந்நியரிடம் பல ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்த நம் இந்திய தாய்
விடுதலை பெற இனிய பாடல்கள் வழியே மக்கள் மனதில் விடுதலை வேட்கையை ஊட்டிய மாபெரும் கவி பாரதி. என்ன வளம் இல்லை திருநாட்டில், எத்தனை வளங்களை பெற்றிருந்தும் ஏதும் அறியாதவராய் மூட நம்பிக்கையுடன் பிறர் காட்டிய வழியில் கண்ணற்ற குருடரை போல பல காலம் கடந்திருப்போம். இதை கண்ட பார்ப்புகழ் பாரதியின் நெஞ்சு பொறுத்திராமல் எழுதிய கவிதைகளை கேட்டு சுவைப்போமா? என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியில் நாங்கள் அடிமையின் மோகம், என்றமது அன்னை கைவிலங்குகள் போகும், என்றமது இன்னல்கள் தீர்ந்து போயாகும். அன்றொரு பாரதம் ஆக்க வந்தோனே, ஆயர் வாழ்வினை ஆதரிப்போனே, வென்றி தருந்துரை நின்னரில் என்றோ, மெய்யடியோம் இன்னும் வாடுதல் நன்றோ. பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்க்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்க்கோ, தஞ்சம் அடைந்த பின் கைவிடலாமோ, தாயும் தன் குணத்தை தள்ளிட போமோ, அஞ்சல் என்றருள் செய்யும் கடமை இல்லாயோ, ஆரியே நீயும் நின் அறம் மறந்தாயோ, வெஞ்செயல் அரக்கரை வீட்டிடுவோனே, வீரசிகாமணி ஆரியர்கோனே. நெஞ்சு பொறுக்குது. நெஞ்சு பொறுக்கதில்லையே. இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சு எண்ணி சாவார். இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சனை பெய்கள் என்பார், இந்த மரத்தில் என்பார், அந்த குளத்தில் என்பார், துஞ்சுவது முகட்டில் என்பார், மிக துயர்படுவார், எண்ணி பயப்படுவார். நெஞ்சு பொறுக்கதில்லையே. இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால் என் நிலா நோயுடையார். இவர் எழுந்து நடப்பதற்கும் வலிமையிலார். கண்ணிலா குழந்தைகள் போல் பிறர் காட்டிய வழியை சென்று மாட்டிக்கொள்வார். நன்னிய பெருங்கலைகள் 10,000 கோடி நயந்து நின்ற புண்ணிய நாட்டினிலே இவர் பொறியற்ற விலங்குகள் போல வாழ்வார். நெஞ்சு பொறுக்குதில்லையே. இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால். நன்றி மாணவர்களே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும் என்று கூறிய முரட்டு மீசைக்காரன் பாரதி. தான் கண்ட கனவு சுதந்திர இந்தியாவின் சுடர் தரும் விழி தரும் தெளிவு பெற்ற மதி. உறுதி கொண்ட நெஞ்சம் பாடலை ஆடலுடன் கேட்டு ரசிப்போமா?
நன்றி மாணவிகளே. கண்ணன் என் காதலன், கண்ணன் என் தோழன், கண்ணன் என் கண்ணம்மா என்று பல ரூபங்களில் கண்ணனை எண்ணி பாடிய செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை என்ற பாரதி கண்ணனின் அழகு முகத்தை மறந்து விட்டானாம். என்ன கதை இது? யாரால் நம்ப இயலும்? ஆனால் பாசம் மட்டும் அன்பு மட்டும் உண்டு என்று உணர்த்தும் பாடலை கேட்போமா?
நன்றி மாணவிகளே, அருமை அருமை. இப்பொழுது நாம் சிறப்பு விருந்தினரை சிறப்புரையாற்ற அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். श्री गुरुभ्यो नमः. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः. गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. முப்பெரும் பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரிய பெருமக்களே, இந்த 3 பெரும் பள்ளிகளையும் மிகச் சிறப்பாக சீராக நடத்தி கொண்டிருக்கிற தேசியத்தையே பெயராக கொண்ட அறக்கட்டளையைச் சேர்ந்த பெரியோர்களே, அன்பிற்குரிய மாணாக்க மாணாக்கிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பாரதி நினைவு நாளில் எல்லோருக்கும் பாரதி வணக்கங்கள். பாரதியை பற்றிய சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்னர், இவ்வளவு நேரம் இங்கே அதி அற்புதமாக பாரதியை பற்றிய கலை நிகழ்ச்சியை வழங்கிய இந்த முப்பெரும் பள்ளிகளின் மாணாக்கர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களையெல்லாம் இந்த அளவிற்கு ஆயத்தப்படுத்தி இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மகாகவி பாரதியாரும் சகோதரி நிவேதிதையும் சந்தித்த அந்த நிகழ்ச்சியை இங்கே ஒரு குறு நாடகமாக பார்த்தோம். சகோதரி நிவேதிதையை மகாகவி பாரதியார் 1905ஆம் ஆண்டு சந்திக்கிறார். அந்த நாடகத்தில் நாம் பார்த்தது போல மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கல்கத்தா நகரத்திற்கு போகிறார். அப்போதுதான் சகோதரி நிவேதிதையை சந்திக்கிறார். நிவேதிதை கேட்டதையும் நாம் பார்த்தோம். உன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வரவில்லையா, உன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு வரவில்லையா என்று அந்த சகோதரி கேட்க, பாரதியார் என்ன சொன்னார் என்பதை பார்த்தோம். அதன் பின்னர் பாரதியாருடைய மனத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் இதில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்திப்புக்கு முன்னர் பாரதியார் பெண்கள் முன்னேற்றத்தை பற்றியோ அல்லது பெண்களின் பெருமையை பற்றியோ நினைத்து பார்க்காதவர் இல்லை. அதற்கு முன்பாகவே கூட பெண்களுக்கு நிறைய கல்வி வேண்டும், பெண்கள் சுதந்திரமாக வளர்க்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனை அவருடைய உள்ளத்தில் இருந்தது. சகோதரி நிவேதிதையை சந்தித்தது ஒரு சின்ன கூடுதல் தூண்டுதல், அவ்வளவுதான். சாதாரணமாக அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது பெண்களை அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்கிற நினைப்பு அந்த காலகட்டத்தில் இருந்தது. அந்த நினைப்பிலே இருந்து பாரதியார் வெளியிலே வருவதற்கு நிவேதிதையின் சந்திப்பு உதவுகிறது. நீங்கள் எல்லாம் பாரதியார் பாடல்களை படித்திருப்பீர்கள், பாரதியார் எழுதியதையெல்லாம் வாசித்திருப்பீர்கள். பாரதியார் முப்பெரும் பாடல்கள் என்று பாடியிருக்கிறார். அந்த 3 பாடல்கள் முப்பெரும் பாடல்கள், எப்படி நீங்கள் முப்பெரும் பள்ளிகள் என்று சொல்லுகிறீர்களோ அதே போல முப்பெரும் பாடல்கள் என்று பாரதியார் பாடியிருக்கிறார். அந்த முப்பெரும் பாடல்கள் என்னென்ன என்று யாருக்காவது தெரியுமா?
யாராவது சொல்லுங்கள். முதல் வரிசையில் இருப்பவர்களை தவிர மற்றவர்கள் யாராவது சொல்லுங்கள். சொல்லி பாருங்களே. இது என்ன பரீட்சையா, தேர்வா? இல்லையே. யாரும் மதிப்பெண் போட போவதில்லை. யார் சொன்னீர்கள்? இருட்டிலிருந்து யாரோ சொல்றீங்க. மேலையா? தெரிஞ்சிருச்சு. 3ல் 1 2 சரி. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாஞ்சாலி சபதம். வெரி குட். பாஞ்சாலி சபதம். நிறைய பேர் சொன்னீங்க இல்லையா? நிறைய பாஞ்சாலிகள் இருக்கீங்கன்னு தெரியுது. பாஞ்சாலி சபதம். கண்ணன் பாட்டு கண்ணனை வைத்துக் கொண்டு பாடினது, கிருஷ்ணனை வைத்து பாடினது. குயில் பாட்டு புதுச்சேரியில், பாண்டிச்சேரி என்று சொல்கிறோமே, அந்த புதுச்சேரியில் அவர் இருந்தபோது அங்கே குயில் தோப்பு என்று ஓரிடம் இருந்தது. அந்த குயில் தோப்புக்கு போய் அங்கே குயில் மரத்தில் உட்கார்ந்து கொண்டு குயில் கூவுவதை கேட்டு பாடியது. பாஞ்சாலி சபதம் இந்த முப்பெரும் பாடல்களில் இன்னொன்று. பாஞ்சாலி சபதம் பாடும்போது பாரதியார் என்ன நினைக்கிறார் தெரியுமா? பாஞ்சாலி யார் என்று நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரம், பாண்டவர்களுடைய மனைவி. பாஞ்சாலி துரியோதனன் சபையில் அவமானப்படுகிறாள், அவமானப்படுத்தப்படுகிறாள். அந்த சமயத்தில் அவள் ஒரு சபதம் போடுகிறாள். அந்த சபதத்தை பாட வேண்டும் என்கிற ஆசை பாரதியாருக்கு ஏன் வருகிறது? அதுதான் முக்கியம். பாஞ்சாலி சபதத்தை பாடுகிறார், ஏதோ பாட வேண்டும் என்பதற்காக பாடவில்லை. அந்த பாஞ்சாலியை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு யாருடைய நினைவு வருகிறது? கொஞ்சம் சொல்லுங்கள். பாஞ்சாலி என்று அவர் நினைக்கும் போது யாரை பற்றி அவர் கூடவே சேர்த்து நினைக்கிறார்? யாரை நினைக்கிறார்? கொஞ்சம் பெரியவர்கள் பேசாம இருங்களேன், சின்ன குழந்தைகள் சொல்லட்டுமே. இங்க பாரதியாரோட யார் வந்தார்கள்? பாரதியார் நடந்து வந்த போது கூடவே யாரோ வந்தார்களே, யாரு? பாரத மாதா. பாஞ்சாலி சபதத்தை பாடும்போது பாரதியாரை பொறுத்தவரையில் பாஞ்சாலி ஏதோ ஒரு சாதாரண பெண் இல்லை, அவள் பாரத மாதா. பாரத மாதாவுக்கு எந்த அவமானமும் வந்துவிடக் கூடாது. எப்படி பாரத மாதா பொங்கி எழுவாளோ அதை போல பாஞ்சாலியும் பொங்கி எழுகிறாள். இல்லை, பாஞ்சாலி பொங்கி எழுந்ததை போல பாரத மாதாவும் தவறுகள் நடந்தால் பொங்கி எழ வேண்டும் என்று நினைக்கிறார். அதனாலே தான் பாஞ்சாலி சபதத்தை பாரத மாதாவை நினைத்து கொண்டு படைக்கிறார். குழந்தைகளே, இன்றைக்கு மகாகவி பாரதியாரை நாம் எல்லாம் நிறைய படிக்கிறோம், பாரதியாருடைய பாடல்களை பாடுகிறோம். இந்த தருணத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் உங்களுடைய மனத்தில் எப்போதும் நினைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த ஆசையைத்தான் உங்களிடத்தில் இப்போது பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பாரதியார் என்றவுடன் சில விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். ஒன்று, அவருடைய அபரிமிதமான தேசபக்தி, நாட்டுப்பற்று. இந்த தேசம் வெறும் தேசம் இல்லை. ஜியோகிராஃபி டெக்ஸ்ட் புக்கில் மேப் போட்டிருக்கோம். அந்த மேப்பில் இப்படித்தான் இருக்கு நாடு. வெறும் மண் இல்லை, வெறும் மேப் இல்லை.
இந்த தேசம் என்பது என்னுடைய உயிர் என்று நினைக்கிற அளவிற்கு அவருடைய அபரிமிதமான நாட்டுப்பற்று. அந்த நாட்டுப்பற்று இருந்ததனால்தான் இந்த தேசத்திற்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் என்றால் அவரால் தாங்க முடியவில்லை. பாரதியார் என்றவுடன் நினைவுக்கு வர வேண்டிய இரண்டாவது விஷயம், நம்முடைய நாட்டின் பண்பாட்டின் மீது, கலாச்சாரத்தின் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை. இன்றைக்கு நாம் சுதந்திர நாட்டில் வாழுகிறோம். பாரதியார் சுதந்திரத்தை பார்க்கவே இல்லை. அவர் மறையும் போது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கவில்லை. அவர் சுதந்திரத்தை பார்க்கவில்லை. ஆனால் நீங்கள் இங்கே நடித்து காட்டியதைப் போல சுதந்திரம் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று அவர் பாடினார். ஆனால் அதை மீறி இந்த தேசத்தினுடைய மரபு, இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம் மிக மிக உயர்ந்தது என்பதில் அவர் நம்பிக்கை வைத்திருந்தார். அந்த நம்பிக்கையை நாம் எல்லோருமே நமக்கு முன்னோடிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டினுடைய பண்பாட்டின் மீது நமக்கு ஆழமான நம்பிக்கையும் அந்த பண்பாட்டை கட்டி காக்க வேண்டும் என்கிற உறுதியும் இருக்க வேண்டும். இங்க ஒரு பாட்டு பாடி ஆடினார்கள் இல்லையா, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே. பாத்தீங்க இல்லையா அந்த வரி என்ன? செந்தமிழ் நாடென்னும் போதினிலே, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே. சத்தம் போதலையே, கேட்கவே இல்லையே சரியா. இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. இந்த டீச்சர் எல்லாம் முன்னால சொல்றாங்க, நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல்னா சத்தமா சொல்றாங்க. உங்க சத்தத்தை அவங்க குறைச்சிடுறாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன? எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. நம்ம நாடு, நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம். சொல்ல போனா பாரதி ஒரு இடத்துல பாடுறார், இந்த சகோதரி நிவேதிதையை சந்தித்தார் இல்லையா, அதுக்கப்புறம் தான் பெண்களை பத்தி, பெண்களுடைய விடுதலையை பற்றி நிறைய இடத்துல பாடுகிறார். அதுக்கப்புறம் அவருடைய நூல் முதல்ல ஸ்வதேச கீதங்கள் அப்படின்னு முதல்ல வெளியிடும் போது என்னுடைய ஞான குருவான சகோதரிக்கு சமர்ப்பணம் என்றுதான் அந்த நூலை சமர்ப்பிக்கிறார். நிவேதிதையை ஞான குருவாக ஏற்றுக்கொள்கிறார். ஆனா இதையெல்லாம் பாடும்போது ஒரு இடத்துல இன்னொரு விஷயம் பாடுவார். புதுமை பெண், அந்த புதுமை பெண் எப்படி இருக்க வேண்டும்? பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண், இளைப்பிள்ளை காண் என்று கும்மியடி. அப்படியெல்லாம் பாடும்போது நடுவில் ஒரு விஷயம் சொல்லுவார். புதுமை பெண் இவள் சொற்களும் செய்கையும் பொய்மை கொண்ட கலிக்கு புதிதன்றி சதுர் மறைப்படி மாதர் இருந்த நாள் தன்னிலே பொதுவான வழக்கமா. சதுர்மறைனா என்ன அர்த்தம்? 4 வேதங்கள். வேத காலத்திலேயே எங்களுடைய நாட்டினுடைய பெண்கள் மிக உயர்ந்தவர்களாக, திறமை நிறைய கொண்டவர்களாக, சுதந்திரம் கொண்டவர்களாக இருந்தார்கள். காலப்போக்கில் வேற சில காரணங்கள்னால அது அழிஞ்சு போச்சு. மறுபடியும் அவர்கள் அதே போல உயர்ந்து வருவார்கள். அதனாலதான் சதுர்மறைப்படி மாந்தர் இருந்த நாள் தன்னிலே பொதுவான வழக்கம். இந்த நாடு, இந்த நாட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எப்போதுமே உயர்வானவர்களாக, தர்ம சிந்தனை கொண்டவர்களாக, நல்ல நெறியில் இருப்பவர்களாக இருந்தார்கள். அந்த முறை எங்களுக்கு மறுபடியும் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் பாரதியாரோட ஆசை. பாரதியார்னு சொல்லும் போது நமக்கு நினைவுக்கு வர வேண்டிய 3வது விஷயம், நான் இப்ப 3வது வரேன்னா முதல்ல 2 சொல்லி இருக்கேன், நினைவிருக்கா மறந்து போச்சா? பாரதியார் தேசத்தை நிறைய விரும்பியவர், அது ஒன்று.
ரெண்டாவது என்ன? நம்முடைய நாட்டின் பண்பாட்டை நம்பியவர், பண்பாட்டின்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். மூன்றாவது, மனசுல நல்ல விஷயம்னு அவர் நினைச்சா அதை பற்றி நேரடியாக சொல்லுவார், பொய் சொல்ல மாட்டார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பெண் விடுதலைக்காக நிறைய விஷயங்கள் பாடினார் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? மகாத்மா காந்தி ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த பத்திரிகைக்கு பெயர் தெரியுமா யாருக்காவது? மகாத்மா காந்தி நடத்தின பத்திரிகை. இங்கிலீஷ்ல பெயர் தெரிஞ்சாலும் சரி, அதை தமிழ்ல சொல்லுவாங்க, அது தெரிஞ்சாலும் சரி. யங் இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகை. அந்த யங் இந்தியா பத்திரிகையில ஒரு முறை ஒரு சின்ன விஷயத்தை பத்தி காந்தி எழுதினார். சின்ன விஷயம்னா அது பெரிய, அதனுடைய மேக்னிடியூட் பார்த்தா அது பெரிய விஷயம்தான் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா ஒரு சின்ன ரிமார்க்கா தான் காந்தி அதை பத்தி ஒரு விஷயத்தை எழுதினார். அது விதவை திருமணத்தை பற்றியது. விதவைகள் திருமணம் செய்து கொள்ளலாமா கூடாதா அப்படிங்கிறத பத்தி காந்தி அவருடைய பர்சனல் ஒப்பீனியன். விதவை திருமணம் நல்லதுதான், ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிற விதவைகள் யாரும் மறுமணம் செய்து கொள்வதற்கு விரும்ப மாட்டார்கள், எனக்கும் அதில் அவ்வளவாக ஒப்புதல் இல்லைன்னு எழுதினார். காந்தி இதை எழுதின உடனே அடுத்த நாள் இங்க பாரதியார் எழுதுற, ஸ்ரீமான் காந்தி சொல்லக்கூடிய இந்த உபாயம் சங்கடமானது. காந்தி மேல பாரதியாருக்கு நிறைய மதிப்பு உண்டு. இதே சென்னையில மயிலாப்பூர்ல பாரதியார் காந்தியை சந்தித்தார். முதல் முறையாக நேரடியாக சந்திக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம மகாத்மா காந்தி மகாத்மா காந்தின்னு சொல்றோம் இல்லையா? மகாத்மா காந்தி என்பவரை பற்றி உலகம் அவ்வளவாக தெரிந்து கொள்ளாத போது, அப்ப அவரை மகாத்மான்னு யாரும் சொல்லல. அப்பதான் அவர் தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்கார், கொஞ்சம் கொஞ்சமா இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆறார். அப்ப அரசியல் மூமெண்ட்ல, அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு சொல்றோமே, அந்த சுதந்திர போராட்டத்துல கூட மகாத்மா காந்தி வாஸ் நாட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிகர். அப்ப திலகர் தான் பெரிய ஃபிகர். அந்த சமயத்திலேயே காந்தியை ரெகக்னைஸ் பண்ணி, காந்தி எப்பேற்பட்டவர் தெரியுமான்னு இங்கிருந்து சொன்ன பாரதி, ஆனா நேர்ல பார்த்ததில்லை, நேர்ல மயிலாப்பூர்ல தான் சந்திக்கிறார். மகாத்மா காந்தி மேல அவ்வளவு மதிப்பு வச்சிருந்த பாரதி, ஏதோ ஒரு விஷயத்துல காந்தி சொன்னது தனக்கு ஒப்புதல் இல்லைங்கும் போது நேரடியாக ஸ்ரீமான் காந்தி இந்த விஷயத்தில் சொல்கிற உபாயம் சங்கடத்தை தருகிறது, ஸ்ரீமான் காந்தி குழப்புகிறார் என்று எழுதுகிறார். இதை எதுக்கு சொல்றேன் தெரியுமா? உண்மை அப்படின்னு நினைக்கக்கூடியதை, அதுல தப்பு இல்லைன்னா பொய் சொல்லாமல், மறைக்காமல், முகஸ்துதி பண்ணாமல் அதை ஓப்பனா சொல்லக்கூடிய ஒரு திறமை, ஒரு தனி தன்மை பாரதி கிட்ட இருந்தது. பாரதியார்கிட்ட நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இவையெல்லாம். பாரதியாருடைய பாடல்களை மனப்பாடம் பண்றது மாத்திரம் முக்கியமில்லை. அவருடைய பாடல்களை மனப்பாடம் பண்ணலாம், அவருடைய கவிதைகளை படிக்கலாம், அந்த கவிதைகளை நடித்து காட்டலாம், அந்த கவிதைகளுக்கு நாட்டியம் ஆடலாம், இசையாக வழங்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், பாரதியார் நாம என்ன செய்யணும்னு நினைத்தாரோ அதை நாம் செய்வதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த மாதிரியான நாட்கள்ல நாம பாரதியாருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை. பாரதியாருடைய காலத்துல அவருக்கு நிறைய கஷ்டங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இன்னைக்கு நீங்க நிறைய பாடல்கள், நிறைய விஷயங்களை பாரதியாரை பத்தி இங்கே மேடையில பண்ணினீங்க. அதுலயே ரொம்ப அற்புதமான ஒரு பாடல், அவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய எல்லா பாடல்களுமே நல்ல பாடல்கள் அப்படின்னா கூட ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல்,
இங்கே அதற்கு நம்முடைய சகோதரிகள் நாட்டியமாடினார்கள். சித்தினை அச்சித்துடன் இணைத்து விட்டாய், சேரும் ஐம்பூதத்து வியனுலகம் அமைத்தாய், அத்தனை உலகமும் வர்ணக் களஞ்சியம் ஆக பல பல நல் அழகுகள் சமைத்தாய். இந்த பாட்டோட ஆரம்பம் நினைவு இருக்கா? சித்தினை அச்சித்துடன் இணைத்து விட்டாய், சேரும் ஐம்பூதத்து வியன் உலகம் அமைத்தாய். யாருக்காவது நினைவு இருக்கா இந்த பாட்டோட முதல் வரி? இல்ல. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. யாரு சொன்னீங்க? எனக்கு தெரியல, எனக்கு லைட் என் கண்ணில் அடிக்கிறது. பாராட்டுகள். யார் சொன்னீங்களோ அவங்களுக்கு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. குழந்தைகளே, எல்லாரும் கத்துக்க வேண்டிய விஷயம் இது. நான் ஸ்டாண்டர்டா பாரதியார்னா இதெல்லாம் பண்ணினார் இதெல்லாம் பண்ணினார்னு இங்க பேசுறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா பாரதியாரை பத்தி நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா பாரதியார்கிட்டேருந்து நம்ம ஃபியூச்சரை நாம எப்படி வாழ முடியும்னு கத்துக்கணும். பாரதியாருக்கு கையில காசு நிறைய இருந்ததா? இல்ல, இல்லையா? அங்கேயே அந்த டிராமால ஒரு விஷயம் வந்ததா இல்லையா? பராசக்தி, ஒன்ன நான் பாடுவேன், இந்த மளிகை கடைக்காரங்களுக்கும் வீட்டு வாடகை பாக்கிக்கும் என்னோட நேரம் போகாம இருந்தா பராசக்தி உன்னை பத்தி நான் இன்னும் நிறைய பாட்டு பாடுவேன், இல்லையா? அப்ப அவருக்கு வறுமை இருந்தது, கையில காசு இல்லை. அது மட்டும் இல்ல, அவர் எங்க வாழ்ந்தார்? ரொம்ப நாள் எந்த ஊர்ல போய் வாழ்ந்தார்? திருவல்லிக்கேணியில கடைசியில வாழ்ந்தார். வெரி குட். ரொம்ப நாள் வாழ்ந்த இடம்? ரொம்ப நாள் இல்ல, ஒரு 10 வருஷம். பாண்டிச்சேரி. அது ரொம்ப ஸ்டைலா யாரோ பாண்டி அப்படின்னீங்களா? பரவாயில்லையே. புதுச்சேரி அல்லது பாண்டிச்சேரி. எதுக்கு பாண்டிச்சேரியில போயிருந்தார்? எதுக்கு பாண்டிச்சேரிக்கு போனார்? யாராவது சொல்லுங்களேன் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர். நான் அப்பவே ரிக்வெஸ்ட் வச்சேன் சார், பெரியவங்கள்லாம் சொல்ல வேண்டாம் சார், குழந்தைங்கள்லாம் சொல்லட்டும் கொஞ்சம். We will intend deliberately for them to think of all these things and remember these things. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ளேயே யாராவது ஒருத்தர் எழுந்து சொல்லுங்க. சொல்லுங்க. சரி, பிரெஞ்சு நிறைய இருந்தாங்க, அதனால என்ன? இன்னும் கொஞ்சம் அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்களேன். பக்கத்துல யார்கிட்டயாவது கேட்டுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே. வெரி குட். யார் சொன்னீங்க அது? குட். 2 பேருக்குமே பெருசா கை தட்டலாமா? கை தட்டலாம் மாட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பதில் சொன்னா? குட், both of you. குட். சுதந்திரத்துக்கு முன்னால நமக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சது? 1947க்கு முன்னால நம்ம நாட்டை யார் ஆண்டார்கள்? ஆங்கிலேயர்கள். சரி, ஆங்கிலேயர்கள் நாட்டினுடைய நிறைய பகுதிகளை ஆண்டார்கள் அப்படின்னு சொன்னா கூட சில பகுதிகள்ல ஆங்கிலேயர்கள் இருக்கல. அந்த பகுதிகள்லாம் பிரெஞ்சு கிட்ட இருந்தது, பிரான்ஸ் நாட்டு ஆதிக்கத்துல இருந்தது. பாரதியார் 1908 அந்த சமயத்துல சென்னையிலேருந்து புறப்பட்டு பாண்டிச்சேரிக்கு போய்விடுகிறார். காரணம் என்னன்னா, அப்போ சென்னையில பிரிட்டிஷ் ஆதிக்கம், பாண்டிச்சேரி மட்டும் பிரெஞ்சுக்காரர்கள்ட்ட இருந்தது. பாரதிய இங்க அரெஸ்ட் பண்ணிடுவார்கள், காவல்காரர்கள் பிடித்து போய் விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அதனால இங்க இருந்தா போலீஸ்காரர்கள், பிரிட்டிஷ் போலீஸ்காரர்கள், அவர்கள் பிடித்து விடுவார்கள்ங்கிறதுக்காக பிரெஞ்சு டெரிட்டரிக்கு போனா அந்த ஆபத்து இல்லைன்னு புதுச்சேரிக்கு போனார். 10 வருஷம் புதுச்சேரியில இருந்தார். அப்படி புதுச்சேரியில வாழும்போது கூட இந்திய நாடு விடுதலை அடைய வேண்டும், விடுதலை அடைய வேண்டும்னு அதற்காகவே தான் அவர் நிறைய
எழுதினார், பாடுபட்டார். அவரால் ரொம்ப நாள் புதுச்சேரியில் இருக்கிறதுக்கு மனசு வரல. 10 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வேண்டாம், நான் என்னுடைய நாட்டுக்கே போகிறேன், பரவாயில்ல, என்ன பிடித்து விட்டாலும் பரவாயில்லன்னு புறப்பட்டு ராத்திரியோட ராத்திரியா கடலூர் வழியாக வந்துட்டார். கடலூர் அப்போ பிரிட்டிஷ் டெரிட்டரியில் இருக்கு. கடலூரில் அவரை அரெஸ்ட் பண்ணினார்கள். 38 நாள் சிறைவாசம். இது எதுக்கு சொன்னேன்? கையில் காசு இல்லை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எப்ப வந்து பிடித்து விடுவார்கள் அப்படிங்கிற பயம். எப்ப வேணாலும் வந்து பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். அப்ப எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இன்னொரு பக்கம் பிடித்து கொண்டு போய்விடுவார்கள்ங்கிற பயம். நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா நிம்மதியா இருக்க முடியாத அந்த லெவல்ல கூட அவர் என்ன பாடியிருக்க? அந்த பாட்டுக்கு முதல் வரி என்ன சொன்னீங்க? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. அப்ப எவ்வளவு பாசிட்டிவிட்டி இல்லையா? கஷ்டம் இருக்கும்போது எனக்கு கஷ்டம் இருக்கு, எனக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லல. நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்றேன், இப்ப நீங்க பண்ண வேண்டாம். உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கிறதோ அப்ப பண்ணி பாருங்க. பாரதியார் புக் வச்சிருக்கீங்களா? எல்லார்கிட்டயும் இருக்கா? கவிதைகள் புக் இருக்கா? உங்ககிட்ட இருந்ததுன்னா, உங்க வீட்டில் இருந்ததுன்னா பாருங்க, இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது இருந்தா பாருங்க, ஸ்கூல் லைப்ரரியில இருந்தா பாருங்க. எப்ப சான்ஸ் கிடைக்கிறதோ அப்ப பாருங்க. இப்ப அவசரம் இல்லை, நாளைக்கே அவசரம் இல்லை. ஆனா பாரதியார் கவிதைகள்ல, அவருடைய கட்டுரைகள்ல தேடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு அவர் எழுதினதா இல்லை. அவருக்கு வாழ்க்கையில கஷ்டம் இருந்தது, ஆனா he was always positive. இந்த கஷ்டத்தை விட்டு வெளியில் வர முடியும், பராசக்தி கூட இருக்கிறாள், நான் வந்து விடுவேன்கிற தைரியம் அவருக்கு இருந்தது. நாமெல்லாம் அவர்கிட்ட கத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது அந்த தைரியம் தான். நல்ல விஷயமா இருந்தா அதை தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். கஷ்டம் வந்ததுன்னா ஒரேடியா எங்கேயாவது இடிஞ்சு போய் ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருதே அப்படின்னு உட்கார்றது இல்லை. Especially as students, as young children, you have to know that. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடைஞ்சு போய் எங்கேயாவது உட்கார்றது இல்லை, ஓன்னு அழுதுகிட்டே உட்கார்றது இல்லை. அந்த மாதிரி பாரதியார் இருக்கவே இல்லை. அந்த லைன் பாருங்களேன், அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியம். எவ்வளவு அற்புதமான லைன் அது. அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியம். என்னை சுத்தி பார்க்கிறேன், எல்லாம் பிரமாதமா இருக்கு, எல்லாம் வர்ண களஞ்சியமா இருக்குன்னு தான் பாடினாரே தவிர எனக்கு கஷ்டம் இருக்கே வாழ்க்கையில அப்படின்னு பாடவே இல்லை. அதுதான் பாரதியார். இங்க பாரதியார் நடிச்சாங்களே, அப்போ 1-2 லைன்லாம் சொன்னாங்க அவங்க. அந்த மற்றவங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, செல்போனை பார்த்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படி உள்ள வந்து செல்போன் எல்லாம் பார்த்து விளையாடாதீங்க, ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு பாட்டு பாடின போது அவங்க சில லைன்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சின்ன சின்ன லைன்ஸ். யாருக்காவது நினைவு இருக்கா? அச்சம் தவிர் ஆண்மை தவறேல். அது என்னது? அது அது என்னது? அது என்ன ஆத்திசூடி? புதிய ஆத்திசூடி. பழைய ஆத்திசூடி பாடினது யாரு? ஔவையார். வெரி குட். பழைய ஆத்திசூடி ஔவையார் பாடினாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும் இல்லையா? ஆனா காலம் மாற மாற சில சமயத்துல அந்த காலத்துக்கு ஏற்ப நாம மாறிக்கணும். ட்ரெஸ்ல மாறிக்கிறோமா இல்லையா? ட்ரெஸ்ஸு கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் வந்ததுன்னா அம்மா அப்பா கிட்ட சொல்லி கடைக்கு போய் எனக்கு இந்த ஸ்டைல் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு வாங்கிக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி தான் சில விஷயங்களை காலத்துக்கு ஏற்ப மாறிக்கணும். அப்படி மாறும்போது புதிய ஆத்திசூடியில பாரதியார் சொன்ன முதல் விஷயம் என்ன? அச்சம் தவிர. அச்சம்னா என்ன அர்த்தம்? அப்போ பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாதுன்னா என்ன? பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும், பொய் சொல்றதுக்கு பயப்படணும், பொய் சொல்லக்கூடாது. ஆனா கரெக்டா பண்ற விஷயத்துக்கு பயப்பட வேண்டாம். அச்சம் தவிர. பல சமயத்துல நம்ம என்ன பண்றோம்?
வேண்டாததுக்கெல்லாம் பயந்து 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 போய் ஐயோ எனக்கு பயமா இருக்கே, எனக்கு கஷ்டம் வந்துருதே, எனக்கு இன்னைக்கு கை வலிக்குமே கால் வலிக்குமே, அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. பாரதியார்கிட்ட இருந்த தைரியம், வாழ்க்கையில பிரச்சனைகள் எத்தனை வந்த போது கூட அவர் அதை பத்தி பயப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை நேரடியாக சந்தித்து வாழ்ந்தார். அவர் புதுச்சேரியில இருக்கும்போது அவரோட கூட ரொம்ப ஃப்ரெண்டா பழகின ஒருத்தர் அவர் வீட்டுக்கே வந்து உட்கார்ந்து அவர்கிட்ட ரொம்ப நல்ல பேசி சிரிச்சு சிரிச்சு பேசி, பாரதியார் நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் வரீங்களான்னு அழைச்சின்னு போனார். எங்க இருக்கும்போது புதுச்சேரியில. புதுச்சேரியிலேருந்து மற்ற எல்லைக்கு வந்தா, பிரிட்டிஷ் இந்தியாவோட எல்லைக்கு வந்தா என்ன ஆயிடும், பாரதியாரை பிடிச்சிருவாங்க இல்லையா? அதனால தானே புதுச்சேரியில இருக்கார். அந்த சமயத்துல புதுச்சேரியிலேருந்து இவர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டா பேசி இந்தியன் எல்லைக்கு ஒருத்தர் அழைச்சிட்டு வந்துட்டார். அப்படி கூட்டிட்டு வந்து, இதோ நான் இவரை கூட்டிட்டு வந்துட்டேன், இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணிக்கலான்னுட்டார். அப்படி ஃப்ரெண்டா பழகினவர் யாருன்னா அவரும் பிரிட்டிஷ் காவல்துறையில இருந்த ஒருத்தர் தான். கூடவே பழகி பழகி பேசி பேசி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஏமாத்தி அவரை கூட்டிட்டு போய் அந்த பக்கம் விட்டுட்டார். அவரை அரெஸ்ட் பண்ண போற சமயத்துல நல்ல வேளையா அங்க இருந்தவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவரை திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்ப நமக்கெல்லாம் என்ன தோணும், அந்த ஃப்ரெண்டை பார்த்த உடனே ஏமாத்தி அழைச்சிட்டு போனாரே அவர் நம்ம வீட்டுக்கு அப்புறம் வந்தாருன்னு வச்சுப்போம். இப்ப நாம தான் பாரதியார்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிப்போம். இங்க பாரதியாரா 2-3 பேர் அப்படி காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு வந்தாங்க இல்ல, இப்ப காஸ்டியூம் இல்லாம நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணிப்போம் பாரதியாரா. நம்ம ஒருத்தர் ஏமாத்தி அழைச்சிட்டு போயிட்டார். திருப்பி அவர் வீட்டுக்கு வந்தா, நம்ம வீட்டுக்கு வந்தா நமக்கு கோபம் வருமா வராதா? வரும்ல. பாரதியாருக்கு வரல. பாரதியாருக்கு வரல. அவர் வீட்டுக்கு வந்த பாரதியார் சொன்னார், நீ வா, பரவாயில்ல போனா போகுது, சாப்பிட்டுட்டு போனார். அவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு போனார். அப்ப அவருக்கு என்ன தோணித்து, அப்படியே காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்கள்னு கேட்டார். திருக்குறள் படிச்சிருக்கோம்ல, அதுல ஒரு திருக்குறள் வரும், யாரும் சொல்லிட்டாங்க, அது என்னது அது? வெரி குட். அப்போ நமக்கு தீங்கு பண்ணினவங்களுக்கு கூட நாம திருப்பி நல்லது பண்ணணுங்கிறத வள்ளுவர் சொன்னார், பாரதியார் அதை செஞ்சு காமிச்சார். அதே மாதிரி பாரதியார் கிட்ட நாமெல்லாம் கத்துக்க வேண்டிய விஷயங்கள்ல இன்னொன்னு இருக்கு. பாரதியார் கவிதைகளை எடுத்து பாருங்கள். இதுவும் உங்களுக்கு எப்ப சான்ஸ் கிடைக்கிறதோ அப்ப பாருங்கள். பாரதியார் கவிதைகள் புக்கு விதவிதமான சைஸ்ல இருக்கும், நீங்க எடுத்து பாருங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் தாலாட்டு பாடி இருக்காரான்னு கண்டுபிடியுங்கள். தாலாட்டு பாட்டு பாடுவாங்க இல்லையா கவிஞர்கள்னா, பாரதியார் எங்கேயாவது தாலாட்டு பாடி இருக்காரா? யாராவது என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? ஒரு தாலாட்டு பாட்டு கூட அவர் பாடல. பாரதியார் ஒரு தாலாட்டு பாட்டு கூட பாடல. சாதாரணமா கவிஞர்கள் என்ன பண்ணுவார்கள், ஆறாரோ ஆறிராரோ தாலாட்டு பாடுவார்கள் இல்லையா? ஆனா பாரதியார் தாலாட்டே பாடல. ஏன் நினைக்கிறீங்க? ஏன் அவர் தாலாட்டு பாடலன்னு யாராவது கெஸ் பண்றீங்களா? சம்படி. ஏன்னா அவர் போராட்ட வீரர். போராட்ட வீரர் தாலாட்டு பாடக்கூடாதா? Come on, you're close to the answer. சொல்லுங்கள். அவர் போராட்ட வீரர். ஏன் போராட்டம் வந்தது? பிரிட்டிஷ் ஆட்சி, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நம்ம அடிமையா வச்சிருந்தாங்க இல்லையா? அதனாலதான் போராட்டம் வந்தது. இந்த ஏகாதிபத்தியம் வந்ததுக்கு, நம்மை அடிமையா வச்சிருந்ததுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம நம்முடைய பெருமையை புரிஞ்சுக்காம என்ன பண்ணிட்டோம்? நம்ம பெருமை, நம்ம நாட்டினுடைய பெருமை, நம்ம நாடு எவ்வளவு உயர்ந்த நாடு, எவ்வளவு பெரிய மகான்கள்லாம் இங்க இருந்தாங்க, வள்ளுவர், ஆதிசங்கரர், இப்படி எத்தனை மகான்கள், எவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்ம நாட்டில் இருக்கு. இதையெல்லாம் மறந்து போய் என்ன பண்ணிட்டோம்? தூங்கி போயிட்டோம்.
இதையெல்லாம் மறந்து போய் தூங்கி போயிடும். அப்ப இன்னும் தாலாட்டு பாடினா என்ன ஆகும்? ரொம்ப நாளி தூங்கி போயிடும் இல்லையா? அப்புறம் எழுப்பவே முடியாது. அதுக்காகத்தான் பாரதியார் என்ன பண்ணார், ஏற்கனவே இது தூங்கி கொண்டிருக்கிற நாடு, எல்லாரும் தூங்கிட்டார்கள். அப்படி தூங்கினதுனால தான் வெளிநாட்டிலேருந்து யாரோ வந்து நம்மை ஆள ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப நாம இப்ப தூங்கக்கூடாது, தூங்காமல் விழித்திருந்து நம்முடைய நாட்டை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தாலாட்டே அவர் பாடல். ஒரு தாலாட்டு பாடு கூட ஒரு வரி கூட கிடையாது. ஆன் த கான்ட்ரரி திருப்பள்ளி எழுச்சின்னு ஒண்ணு பாடுறார். யாராவது அந்த லைன் படிச்சிருக்கீங்களா? திருப்பள்ளி எழுச்சி பாரதியார் திருப்பள்ளி எழுச்சி யாருக்கு பாடினார்னு யாருக்காவது தெரியுமா? திருப்பள்ளி எழுச்சினா என்ன அர்த்தம்? திருப்பள்ளி எழுச்சினா என்ன அர்த்தம் கேட்டிருக்கீங்களா? வேற ஏதாவது திருப்பள்ளி எழுச்சி கேட்டிருக்கீங்களா? தூக்கத்திலேருந்து எழுப்புறது. வேற ஏதாவது அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? டெய்லி ஏதாவது கேட்டிருக்கீங்களா எங்கேயாவது? கௌசல்யா, சுப்ரஜா, என்னது அது? சுப்ரபாதமும் திருப்பள்ளி எழுச்சியும் ஒண்ணுதான். சுப்ரபாதம்ங்கிறது சமஸ்கிருதத்துல இருக்கிற பெயர். அந்த பெயரே தமிழ்ல வந்தா திருப்பள்ளி எழுச்சி. பள்ளி கொள்ளுதல்னா தூங்குதல்னு அர்த்தம். திருப்பள்ளி எழுச்சி யாருக்கு பாடி இருப்பார் பாரதியார்? யாருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி இருப்பார் நினைக்கிறீங்க? வெங்கடேச சுப்ரபாதம் வெங்கடேச பெருமாளுக்கு பாடுறோம். பாரதியார் யாருக்கு பாடி இருப்பார்? நாட்டு மக்களுக்கு. நல்லா இருக்கு. பாரதியார் இன்னைக்கு இருந்தா டெஃபினெட்லி he will follow that. It's truly good. பாரத மாதா, பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சின்னு பாடினார். பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். எதுக்காகனா, பாரத மாதாவே நீ தூங்கினா நாங்களும் தூங்குறோம், இல்ல நாங்க தூங்குறதுனால பாரத மாதாவையும் தூங்க வச்சுட்டோம். மதலையர் எழுப்பவும் தாய் துயில் வாயோ, மாநிலம் பெற்றவள் இக்துணராயோ. நாங்கெல்லாம் எழுந்துட்டோமா, நாங்கெல்லாம் எழுந்துட்டோம், நாங்கெல்லாம் விழித்து கொண்டு விட்டோம். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நாங்கள் எல்லாம் உழைக்கிறோம். அப்பா அம்மா எங்களுக்கு உதவி செய், பாரத மாதாவே நீ உதவி செய், நம்முடைய நாடு விடுதலை பெற வேண்டும்னு பாடினார். பாரதியார் கிட்ட இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? He was aware of many things around the world. இன்னைக்கு நமக்கு நிறைய வசதி இருக்கு. இன்டர்நெட்ல போனோம்னா எந்த நாட்டுல என்ன நடக்கிறதுன்னு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? பாரதியார் காலத்துல வசதி எல்லாம் இல்லை. அப்பெல்லாம் இன்டர்நெட்லாம் கிடையாது, டெலிஃபோனே சரியா கிடையாது. அதுவும் நம்ம அடிமை நாடா இருந்தோம். ஆனால் பாரதியாருக்கு ஒவ்வொரு நாட்டுல என்னென்ன நடக்குது, ஜெர்மனியில என்ன இருக்கு, இத்தாலியில என்ன இருக்கு, என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப முனைப்படுத்து நிறைய பத்திரிகைகள் படிப்பார். ஏன் அதை தெரிஞ்சுக்கணும்? சும்மா வெறுமனே எனக்கு தெரியணும், நம்ம அப்படி போய் செல்போனை தட்டி இல்ல அப்பா கிட்ட இருக்கிற செல்போனை வாங்கி தட்டி வாட் ஹேப்பன் அப்படின்னு லேசா பாக்குறோமே, அதுக்காக இல்லை. எங்கெங்க எந்தெந்த பெரிய மனிதர்கள் என்ன செய்தார்கள், எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் நல்ல விஷயங்களை செய்தார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நாட் ஜஸ்ட் டு நோ, ஏதோ அப்படி மேலோட்டமா தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. உலகத்துல நன்மைகள் எங்கெல்லாம் நடக்கின்றன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டார். அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம்? அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால பாரதியார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சதுக்கு என்ன காரணம்? அது தெரிஞ்சா என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணலாம்? மற்றவர்களுக்கு சொல்லலாமா, சொல்லிக் கொடுக்கலாமா? அப்படித்தான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தெல்லாம் அவருடைய கவிதையில வச்சார். ஜெர்மனியை பத்தி பாடினார், ஃபிஜி ஐலண்ட்ஸை பத்தி பாடினார், ரஷ்யாவை பத்தி பாடினார். ரஷ்யன் ரெவல்யூஷன் சொல்றோம் இல்லையா, ஹிஸ்டரியில படிக்கிற அந்த ரஷ்யன் ரெவல்யூஷனை பத்தி பாரதியார் பாடியிருக்கார்.
எல்லா விஷயத்தையும் பாடியிருக்கார். ஆனா எல்லா விஷயத்தையும் சந்தோஷமா பார்த்து பாடினார். எந்த விஷயத்தையும் அவர் துயரமா துக்கமா நினைக்கவே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சின்ன கவிதை, ஒரு 4 வரி சொல்றேன். அது கவிதை கூட இல்லை, அவருடைய வச்சன கவிதை, ப்ரோஸ் போயட்ரின்னு சொல்லுவோம். அது வசன கவிதை. அந்த வசன கவிதையில அவர் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு, ஒரு திண்ணையில. திண்ணைனா தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? திண்ணையில உட்காந்துருக்காரு. மேல பந்தல் கட்டி இருக்கு. இன்னைக்கு அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தென்னை ஓலைய அப்படியே குறுக்கு குறுக்கா வச்சு அதுல குறுக்கும் நெடுக்கும் கம்பெல்லாம் வச்சு கட்டி இருப்பாங்க. அப்படி கட்டினதுல ஒரு கயறு, ஒரு சின்ன கயறு, அந்த கயறு அங்க கட்டி இருக்கிறதுல கீழே அப்படி தொங்குறது. அதுக்கு பக்கத்துல இன்னொரு சின்ன கயிறு. இத சாதாரணமா எல்லாரும் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, 2 கயிறு தொங்குறது அவ்வளவுதான் இல்லையா? இல்ல மேக்சிமம் என்ன பண்ணுவோம், எங்கேயாவது கயிறு இருந்ததுன்னா அதை பிடிச்சி இப்படி 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 ஆட்டி போத்துன்னு அது கீழே விழுத்துரும். பாரதியார் என்ன பண்ணார் தெரியுமா? கீழே உட்காந்துட்டு இந்த திண்ணையில உட்காந்து அந்த கயிறை பார்த்தார். அந்த கயிறை பார்த்துட்டு சொன்னார், ஒரு கயிறு கொஞ்சம் லாங்கா இருக்கு, இன்னொரு கயிறு அதை விட ஷார்ட்டா இருக்கு. One is slightly longer than the other, or you can say the second one is slightly shorter than the other. இதை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தார். காத்தடிச்சது. காத்தடிச்சா என்ன ஆகும்? கயிறு ஆடும். அப்படி ஆடும்போது ஷார்ட்டா இருக்கிற ஒரு கயிறு இங்க இருக்கு, லாங்கா இருக்கிற கயிறு இங்க இருக்கு. இந்த லாங்கா இருக்கிற கயிறு அப்படி போய் ஆடி டொக்குன்னு இந்த ஷார்ட்டா இருக்கிற கயிறு தொட்டுது. தொட்டுட்டு மறுபடியும் காத்தடிச்ச உடனே இந்த பக்கம் வந்துடுது. பாரதியார் இதை பார்த்துட்டே இருந்து சொன்னார், இந்த கயிறு ஆண், இந்த கயிறு பெண். ஜென்ரலி கேர்ள்ஸை விட பாய்ஸ் ஆர் லிட்டில் டாலர், isn't it? விமனை விட மென் ஆர் லிட்டில் டாலர். அம்மாவை விட அப்பா கொஞ்சம் டாலா இருப்பார். டாலா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், ஜென்ரலி ஆன் அன் ஆவரேஜ் அவ்வளவுதான். அப்போ இதை பார்த்துட்டு சொன்னார், இது ஆண், இது பெண். இப்ப அதுக்கு பேர் வைக்கலாமா? பேர் வச்ச, இது கந்தன், இது வள்ளி. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய கவிதை. இப்போ உங்களுக்கு ஃபுல்லா அந்த கவிதையை சொல்றதுக்கு எனக்கும் கால அவகாசம் நமக்கு இல்லை. ரெண்டாவது கொஞ்சம் பிலோசாபிக்கலா இருக்கும். ஆனா நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் உங்ககிட்டன்னா, அந்த கயரை பார்த்துட்டு கயருக்கு பேர் வச்சு, அது கந்தன், அது வள்ளி, கந்தனும் வள்ளியும் அந்த காத்தடிக்கும் போது 2 கயரும் இப்படி இப்படி ஆடித்தா இல்லையா? அதை பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? கந்தனும் வள்ளியும் விளையாடுகிறார்கள். அட கந்தா, எனக்கு கூட ஆசையா இருக்குடா உன்னோட விளையாட. அப்போ சின்ன சின்ன விஷயத்துல கூட சந்தோஷத்தை பார்த்தார். எத்தனை பேர் செடியில ஒரு பூ பூத்த உடனே அது சந்தோஷமா பாக்குறீங்க? பாக்குறீங்களா? வெரி குட், குட் குட். அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற விஷயத்துல எல்லாம் there is so much of joy and happiness இல்லையா? சின்ன சின்ன விஷயமா இருக்கும், ஆனா அதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. பாரதியார் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷமா பார்த்து ரசித்தார். அப்படி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து ரசிக்கும் போது என்ன இருக்கு? செடியை பார்த்தோன்னா சந்தோஷமா இருக்கு, செடியில பூ பூக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் என்ன? What is all that? Not only happiness, that is how you protect your environment, right? When you protect your environment, செடியை பார்த்தோன்னு சந்தோஷமா இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? செடியை வெட்ட மாட்டோம். பூ பூத்தா பார்த்தா சந்தோஷமா இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? அந்த செடி வாடாம இருக்கிறதுக்கு பார்த்துப்போம் இல்லையா? That is how he was so very affectionate towards the environment. இன்னைக்கு இங்க அவங்க யூஸ் பண்ணாத ஒரு பாட்டு, ஆனா அவருடைய சந்தோஷம், அவருடைய எண்ணம், இந்த உலகத்துல அவர் என்ன பார்த்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, பாரதியாருடைய பாட்டுல ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். சொல்லுவோமா அந்த மாதிரி? காக்கா குருவி கூட இட் இஸ் லைக் அஸ்.
இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஹாய் அப்படின்னு பேசுறீங்களா இல்லையா? பாரதியாரை பொறுத்த வரைக்கும் காக்கையும் குருவியும் மயிலும் குயிலும் எல்லாம் அவருக்கு சொந்தம். நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லைன்னா என்ன அர்த்தம்? யூனிவர்சல் ஃப்ரெண்ட்லினஸ். All of us are friends. All of us belong to the same community, same group. இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, யூனிவர்சல் பிரதர்ஹுட்ங்கிறோம், யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்றோம், வசுதைவ குடும்பகம்னு சொல்றோம். இதெல்லாம் சேர்த்து பாரதியார் put one line. He said, நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. Here all of them are my friends and we are all together. நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். குழந்தைகளே, பாரதியார் ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துல நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ட்ரெஷரா அந்த பொக்கிஷத்தை நீங்க காப்பாத்துறீங்க. பாரதியார் இஸ் a treasure and you also think of him as a treasure and you are protecting him, you are keeping him with you, you are experiencing the joy that Bharatiyar poetry or Bharatiyar's lines have given you. I only request you on this day, what is the importance of this day? Why was this program arranged? பாரதியாருடைய நினைவு நாள். பாரதியாருடைய நினைவு நாள் செப்டம்பர் 11th லேட் நைட். திருவல்லிக்கேணின்னு சொன்னீங்களே, அந்த திருவல்லிக்கேணி வீட்டுல தான் அவர் காலமானார். கரெக்டா சொல்லணும்னு சொன்னா செப்டம்பர் 9th செப்டம்பர் 11th மிட் நைட் வந்தாச்சு. மிட் நைட்டுக்கு அப்புறம் மிட் நைட் முடிஞ்சு 12 மணி தாண்டி கிட்டத்தட்ட 1:30 மணி, ராத்திரி 1:30 மணி அப்பதான் அவர் காலமானார். நிறைய பேர் அதை செப்டம்பர் 12 ஆச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. we don't have to worry. அந்த ஒரு டேட் பெரிய விஷயம் இல்லை, பாரதியார் தான் பெரிய விஷயமே தவிர அந்த டேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா கூட இட் இஸ் ஸ்டில் செப்டம்பர் 11th. நீங்க very many youngsters you will not know, some of you may know, Indian system படிக்கு day starts at sunrise and continues till the next sunrise. So Indian system படிக்கு கார்த்தால 6 மணி சன்ரைஸ்னா அப்பதான் அந்த நாள் தொடங்கும். அந்த நாள் எப்போ முடியும்னு சொன்னா, நம்ம இப்பெல்லாம் சொல்றோம்ல அடுத்த நாள் கார்த்தாலன்னு, அந்த டயத்துல தான் அந்த டே முடியும். அப்போ செப்டம்பர் 11 கணக்கு வச்சுட்டா செப்டம்பர் 12ஆம் தேதி கார்த்தால 6 மணி வரைக்கும் அது செப்டம்பர் 11th டேட்டு தான். அதனால there is no issue about it. செப்டம்பர் 11 நள்ளிரவுக்கு மேல திருவல்லிக்கேணி வீட்டுல தான் அவர் காலமானார். அதை நினைவில் வைத்துத்தான் இந்த செப்டம்பர் 11 அவருடைய நினைவாக அவரை நினைத்து பார்க்கிறோம், அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம். இந்த செப்டம்பர் 11க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் உண்டு. வேற ஒரு இம்பார்ட்டன்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? செப்டம்பர் 11th இந்திய நாட்டோட ரிலேட்டடா கேக்குறேன். விவேகானந்தருடைய சிகாகோ அட்ரஸ் வாஸ் ஆன் தி செப்டம்பர் 11th. ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயம் இல்லையா அது? மகாகவி பாரதியார் செப்டம்பர் 11th அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு சிகாகோ அட்ரஸ், விவேகானந்தருடைய சிகாகோ அட்ரஸும் நினைவுக்கு வரணும் இல்லையா? சிகாகோ அட்ரஸ் முடிச்சிட்டு விவேகானந்தர் தமிழ்நாட்டுக்கரைக்குத்தான் முதலில் வந்தார். கும்பகோணத்துல பேசினார், அதுக்கப்புறம் தான் மற்ற ஊர்களுக்கு போனார். அதனால செப்டம்பர் 11ங்கிறது நமக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கிற 2 நல்ல விஷயங்களோட அசோசியேட்டட். ஒன்று விவேகானந்தர், இன்னொன்று பாரதியார். இந்த நாள்ல பாரதியாரை பத்தி நம்ம நினைச்சு பார்க்கும்போது நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள், பாரதியார் எப்படி
கஷ்டங்களை சந்தித்தாலும் துணிச்சலோட மகிழ்ச்சியோட இருந்தாரோ அந்த மாதிரி நாமும் எதிர்காலத்தில் துணிச்சலோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணலாம் இல்லையா? எக்ஸாம் எழுத போகும்போது இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டா நல்லா இருக்குமே எக்ஸாம அப்படின்னு தோணுதா இல்லையா? இல்லைன்னு யாரும் தலையாட்டாதீங்க. நாங்களாம எக்ஸாம் எழுதியிருக்கோம். போகும்போது கேன்சல் பண்ணிட்டா பரவாயில்லன்னு தோணும். ஆனா எக்ஸாம் எழுதி முடிச்சு மார்க் நல்லா வரும்போது எப்படி இருக்கும்? அப்பதானே சந்தோஷம். when you go through a test, when you go through something difficult, only when you overcome you have real joy. அந்த டெஸ்டே வேண்டாம். டெஸ்ட்னா இந்த எக்ஸாம் மட்டும் சொல்லலை, எந்த விஷயமா இருந்தாலும் கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடலாமான்னு தோணும். அது எஸ்கேபிசம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. only when you go through the difficulty, when you overcome the difficulty, you really feel happy. அதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துக்கு அதை சொல்லி காட்டலாம். பாரதியாரை தயவு செய்து அந்த இடத்தில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து ஜெயித்து வருவதற்கு, அந்த மகிழ்ச்சியை பெறுவதற்கு பாரதியார் உங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக என்றைக்கும் இருப்பார். அதே மாதிரி பாரதியாருடைய நாட்டுப்பற்று, அப்புறம் என்ன சொன்னேன், நம்முடைய பண்பாட்டின் மீதான அவருடைய மரியாதை. நீங்க எங்க போய் என்ன பெரிய ஆளாகி எந்த நாட்டுல இருந்தாலும், சந்திர மண்டலத்துல இருந்தாலும் இல்ல செவ்வாய் கிரகத்துக்கே போனாலும், ப்ளீஸ் டு நாட் ஃபர்கெட் இந்த நாட்டினுடைய பண்பாடு எவ்வளவு உயர்ந்ததுங்கிறத மறந்துடாதீங்க. பாரதியார் will have to be remembered so that we remember the culture of this land. அப்புறம் என்ன, நேர்மை, பொய் சொல்லாமல் இருக்கிற தன்மை. இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற தாழ்மையான கோரிக்கையை உங்கள் எல்லாரிடத்திலேயும் வைத்து, மீண்டும் இந்த அற்புதமான பாரதியார் நாளில் பாரதியாரை நினைத்து பார்ப்பதற்கு பலவிதமான வாய்ப்புகள். கம்பேர் பண்ண ஆரம்பிச்ச அந்த சகோதரியில தொடங்கி கவிதையை எங்க அப்படியே அந்த உணர்ச்சிகரமா அந்த கவிதையை கொடுத்த சகோதரி, அது என்னது, நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூண் பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம். அதுதான், பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம், தெய்வம் கூட இருக்கு, தெய்வம் நீ என்று உணர். புதிய ஆத்திசூடியில ஒரு வரி, தெய்வம் நீ என்று உணர். கடவுள் வேற எங்கேயோ இல்லை, கடவுள் நம்ம கிட்ட இருக்கார், நாம நேர்மையாக இருந்தால். பாரதியாரை இந்த விஷயங்களில் எல்லாம் தயவு செய்து நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பாரதியாரை இன்றைக்கு கண் முன்னால் மட்டுமில்லை, நம்முடைய நெஞ்சத்திலேயும் நிறுத்தி காட்டியதற்காக நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. தங்களின் சுவைமிகுந்த பேச்சு கட்டாயம் பாரதியை பற்றி படிக்க தூண்டும் எண்ணத்தை எங்களுக்கு எழுப்பியமைக்கு மிக்க நன்றி. உங்களின் சிந்தனை சொற்களுக்கு செவிசாய்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். நன்றி உரையாற்ற உங்கள் முன் தாமிரா. பாரதி என்ற கடலை தமிழ் என்ற 3 எழுத்துக்களில் வார்த்தெடுப்பது மிகவும் கடினமான ஒன்று. தமிழை சுவாசம் எனக் கொண்டு எல்லா மொழியிலும் வளம் கொண்டும் 8 திக்கும் தேட வைத்த கலைகள் வளர்க்க உதவி செய்த பாரதியை உன்னை வணங்குகிறோம். உன்னுடைய கவிதை வரிகளும் பாடல்களும் ஆடல்களாகவும் பாடல்களாகவும் கண்டும் கேட்டும் மகிழ்ந்தும், மேலும் விழாவினை திறம்பட எங்களுக்கு ஏற்ற வகையில் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த எங்கள் பள்ளி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எங்கள் சிரம் தாழ்ந்த நன்றிகள். ஸ்ரீ K.N. ராமசுவாமி பாரதிய வித்யா பவன் இயக்குனர் அவர்களுக்கும் எங்கள் நன்றிகள் பல.
அரங்கத்தில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த அரங்க நிர்வாகிகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். 3 பள்ளிகளிலும் முதல்வர், துணை முதல்வர், ஆலோசகர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மணிகள் மற்றும் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். भारत माता की, भारत माता की, भारत माता की। She offers her lunch to me. No, don't give her anything. Okay, even better, yeah. Thanks, Anna.